ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஒரு அம்மா இருக்காங்க, ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்க பேசிய காணொளி வெளியில வருது. என்னுடைய தன் விவரப்படத்துல கூட வச்சிருந்தேன். யாருக்காக? எனக்காக, என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்காக. தோல்வியை தொடு, தோல்வியை ஆற தழுவு, அது அனைத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். வெற்றி என்ன, எப்படிப்பட்டது என்பதை அது உனக்கு உணர்த்தும். எளிதில் வெற்றியை பெற்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக, தோற்று 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 பெற்றவனின் வெற்றியை பெற்றவனின் இதயம் இரும்பினும் வலிமையாக. எங்களுக்கு தேர்தல் வெற்றியாக கருதுவதல்ல. நாங்கள் என்றைக்கு எங்கள் இலக்கை தொட்டு என் இனம் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து தமிழ் மொழி மீட்சியுற்று தமிழர் எழுச்சியுற்று தன்மான வாழ்வை பெற்று வாழ்கிறாரோ அன்றுதான் எங்களுக்கான வெற்றி. அதுதான் வெற்றி. நீ ஒவ்வொருத்தனும் ஆரம்பிப்பான் பாரு. உனக்கு இப்ப மிக்சியில நீங்க அரைக்க கஷ்டப்படுறீங்க, நாங்களே கட்சிக்காரர் ஒருத்தர் அனுப்பி அரைச்சு, இன்னொரு கட்சி நாங்களே நீங்க என்ன சுட சொல்றீங்களோ சுட்டு ஊட்டி விட்டு போறோம். இன்னொரு நீங்க படுங்க உங்களுக்கு கால் பிடிச்சி விட்டு போறோம். இவங்க ஈரோடு கிழக்குல துணிமணி துவைச்சு கொடுத்து சட்டி பாத்திரம் கழுவி கொடுத்தவங்க தானடா அவங்க. பாத்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். புரட்டா போட்டு வீட்டுக்கு முறவாசல் கோலம் போட்டு, அன்னைக்குதான் இந்த முறவாசல் செய்யற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்னு அன்னைக்குதான் கோலம் பாருங்க. ஐயோ ஐயோ, வீட்டுல நிறைய பயிற்சி எடுத்திருப்பாங்க போல இருக்குது. கோலம் போட்டு பாத்திரம் கழுவி. இன்னைக்கு என்னென்ன நடக்குது இவங்கள பாரு. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாரு. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி, அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை, ஏற்றுவதற்கு இடையூறு, ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் நாட்டின் கொடியே ஏறக்கூடாதா? அது ஒரு அக்கிரமம், அது ஒரு அக்கிரமம், இங்கிட்டு ஒரு அக்கிரமம். இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலும் தமிழன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்காருல்ல. அவர் என்ன பேசுறாரு? உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான்.